வெல்கம் டு அவர் சேனல். இந்தியன் ஸ்பிரிட்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோட்டலில் கல்யாண வீடுங்கள எல்லாம் பண்ணக்கூடிய மிகவும் சுவையான புடலங்காய் கூட்டு. ஒரு குக்கரில் 1 கப் பாசிப்பருப்பு, இது நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற கிளாஸோட சைஸ் பார்த்துக்கோங்க. 1 கப் கடலைப்பருப்பு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு கிரீன் சில்லி கீறி விட்டு சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் 1 சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸாக இருந்தால் பாதி ஆனியன் மட்டும் போட்டுக்கோங்க. தக்காளி 1 சின்ன சைஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி 3 மடங்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் சீரகம், 10 கார்லிக் தட்டி சேர்த்துக்கோங்க. இது தோலோடு இந்த மாதிரி தட்டி சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கட் பண்ணி சேர்த்த வேண்டாம். 2 ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கார்லிக் அண்ட் ரெட் சில்லி இந்த 2யும் சேர்த்து நல்லா ஒரு 10லிருந்து 20 செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கரி லீஃப், ஒரு கிரீன் சில்லி, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இன்னைக்கு இந்த கூட்டு நான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக நான் கடலைப்பருப்பு 1 கிளாஸும் பாசிப்பருப்பு 1 கிளாஸும் எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் மீல்ஸில் சைடில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி காய் நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் ஆஃப் கிளாஸ் எடுத்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனியன் நம்மளுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான 1 ஸ்பூன் கல்லுப்பு இதில் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. நம்மளுக்கு தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காய் இதில் ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் 2 மீடியம் சைஸ் புடலங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மொபைல் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். நான் இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ரொம்ப ஜாஸ்தி விடணுங்கிறது இல்லை. இது நம்மளுக்கு 10 நிமிஷம் குக்கிங் டைம் ஆகும். காய் ரொம்ப குழைய வேகணும் அப்படிங்கிறதில்ல, நம்ம எடுத்து கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். இந்த டைமில் இந்த கூட்டுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி தேங்காய், 1 கிரீன் சில்லி, 1 ஸ்பூன் சீரகம். இப்போ இதை லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. தேங்காய் பேஸ்ட் அரைச்சாச்சு. தேங்காய் பேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா நைஸாக அரைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த அளவுக்கு ஒரு 90% அளவுக்கு நீங்கள் அரைச்சா போதும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம காய் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பருப்பு நம்மளுக்கு லேசாக ஒரு கொதி வர ஆரம்பிக்கட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நம்மளுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் ஆகணும். ஃபியூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ இதில் கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த கூட்டுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் சீரகம், 2 ரெட் சில்லி, கொஞ்சமாக கரி லீஃப். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம கூட்டில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம கல்யாண வீடுங்களில் ஹோட்டல்லலாம் பண்ணக்கூடிய அதே டேஸ்ட்டில் மிகவும் சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. மீண்டும் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.